நான் டோக்கியோவில் வீடு வாங்கி கடந்த 2 மாசத்துல 10 சேல்ஸ்மேன் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் பேனல் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வர சேல்ஸ்மேன் தான். நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதிலே சொல்லாமல் இது வரைக்கும் அந்த 10 பேரும் வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் கேட்ட பேனல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸியான் அப்படின்ற ஒரு சோலார் பேனல் இருக்குது. அந்த பேனல் தான் என் வீட்டுக்கு வேணும். அது நீங்கள் போட்டு தரீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட சிமுலேஷன் என்ன அப்படின்றத கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அதை நான் அந்த கேள்வி கேட்ட உடனேவே யாரும் வர்றதே கிடையாது. ஓகேங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க என்ன லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எதுல கமிஷன் அதிகமாக கிடைக்குமோ அந்த மாதிரியான சோலார் பேனல்ஸ் தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க நம்ம கஸ்டமருக்கு. டோக்கியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 30 இருந்து 35 லட்சம் வரைக்கும் ஜப்பானியன்ல உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க இந்த சோலார் பேனல் உங்களுக்கு வைக்கிறதுக்காக. ஏன்னா ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எப்போ என்ன நேச்சுரல் டிசாஸ்டர் ஏற்படும் வந்து தெரியாது. அந்த விதத்துல உங்களுக்கு பவர் சப்ளை கட் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் இந்த ஒரு மானியத்தை வந்து கொடுக்குறாங்க. என்கிட்ட வந்த சேல்ஸ்மேன் கிட்ட நான் 4 பாயிண்ட் தான் கேட்டேன். அது என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு பேனலுடைய எஃபிஷியன்சி எவ்வளோ அப்படின்றது தான். பேனல் எஃபிஷியன்சின்றது உங்களுக்கு சூரிய ஒளி உங்களுக்கு தகுடு மேலே படுது. அந்த சூரிய ஒளியை எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா அந்த பேனல் உங்களுக்கு பவரா ஜென்ரேட் ஆகி கொடுக்குது, அது எஃபிஷியன்சி முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பேனலுக்கான வாரண்டி, எத்தனை வருஷம் உங்க பேனல் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்றது. மூணாவது எந்த கம்பெனி வந்து இது இன்ஸ்டாலேஷன் பண்ணி தராங்க அப்படின்றது. நீங்க என்னதான் டாப் கிரேட் பேனல்ஸ் வாங்கினாலும் உங்க இன்ஸ்டாலேஷன் பண்றவங்க சரியா பண்ணல அப்படின்னா அது சொதப்பறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம்ன்றத தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4வது பாயிண்ட், ஜப்பான்ல குளிர்காலம்ன்றது ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது குளிர்காலத்துல உங்களுக்கு எந்த பேனல் உங்களுக்கு நல்ல எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்ற விஷயத்தையும் வந்து கம்பேர் பண்ணி தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. நான் இந்த 4 விஷயத்துலயும் பெஸ்டான பேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸியான் அப்படின்ற ஒரு சோலார் பேனல் இருக்கு. அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் கொஞ்சம் கூட இருந்தாலும் உங்களுக்கு 40 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோ இல்ல பிரச்சனையும் இல்லாம இருக்கக்கூடிய பேனல் அப்படின்னா மேக்ஸியான் பேனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நான் என்னோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சது. இல்லப்பா இதை விட பெஸ்டான பேனல் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க ஜப்பான்ல இருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களோட கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாம பதிவு பண்ணுங்க.